கூட்டணி குறித்து நாங்க உறுதி செஞ்சிட்டோம், உரிய நேரத்துல அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுல நீங்க வந்து அறிவிப்பு செஞ்சீங்க. ஆனா இப்ப கூட்டணி குறித்து முடிவு எடுக்கல அப்படின்ற இல்ல, முடிவு எடுக்கலன்னா எங்க கட்சிக்குள்ள நாங்க கலந்து ஆலோசிச்சிருக்கோம். புரியுதுங்களா? முடிவு எடுத்துட்டோம்னா எங்க மாவட்ட கழக செயலாளர் மீட்டிங் நடந்தது இல்லையா, அவங்களோட பேசி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்பதை அவங்க கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெளிவாவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபார்ம் கொடுத்தோம், அவங்க எந்த கூட்டணிக்கு போகணும் டிக் பண்ணி கொடுத்திருக்காங்க. கீழே ஒப்பீனியனும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க ஒப்பீனியனையும் அவங்க விருப்பம் யாருடன் செல்லணும் என்பதை கொடுத்திருக்காங்க. சோ அது நாங்க கலந்து ஆலோசிச்சிருக்கோம். ஒரு டிசிஷன் எப்போ வரும்னா, ஒரு கூட்டணி என்பது அந்த கட்சிகளோட பேசி அவங்க தலைமை யார் இருக்காங்களோ அவங்க அறிவிக்கும் போது, இங்க தலைமை கழகத்துல நாங்க அறிவிக்கும் போது அது ஆதாரபூர்வமானது, அபிஷியலானது. அதற்கு முன்னாடி வருகின்ற செய்திகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ வந்து தெளிவில்லாம இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி வராரு, இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு. ஆனா உங்களுக்கு அழைப்பு எதுவும் இல்ல அப்படின்றீங்க. அப்போ என்டிஏ கூட்டணி குழப்பத்துல தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? அது நீங்க பியூஷ் கோயல் இங்க வந்திருக்காரு, என்டிஏல இருக்கிற இன்னைக்கு பாஜக இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இதை தேமுதிக அலுவலகத்தில் என்னிடம் கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. அழைப்பே வரலைங்கிறப்ப இல்ல, அது நான் சொல்ல முடியாதுல்ல. ஏதோ நடக்காத ஒரு விஷயத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க. அதனால அதற்கு இப்ப பதில் சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் தெளிவு. என்னங்க சரிங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசல, சரியான தகவல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப சரியான ஒரு அணுகுமுறையில இல்லாம இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? இல்ல, அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். எங்க நிலைப்பாடு என்னன்றது உங்களை அழைச்சு நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன்னு சொல்றேனே உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டுல சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்க மாவட்ட செயலாளர் கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. சோ ஃபைனல் டிசிஷன் ஒன்னு இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒன்னு வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சுதான் எல்லாரும் முன்னாடியும் நான் அறிவிப்பேன். அத சொல்லிட்டேன், என்னையோட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்ட்டு. அதனால நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க கட்சி, எங்க ஃபியூச்சர், எங்க நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு அண்ணியா இல்ல, அம்மாவா மிகப்பெரிய பொறுப்போட மிகப்பெரிய கடமை கேப்டன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய ஒரு கட்சி மிக மிக பொறுப்புடன் மிக மிக அந்த பொறுப்புணர்வோடு நான் இருக்கேன். நிச்சயமாக உரிய நேரத்தில் அறிவிக்கிறேன். இல்ல, அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்றேங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அவங்க மீட்டிங்கே என்னன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அவங்க கட்சி மீட்டிங்கா கூட்டணி மீட்டிங்கானே தெரியல. அதனால பொறுத்து இருப்போம். சரிங்களா? 23 தான் அவர் வர்றாரு, அன்னைக்கு பாப்போம். நான் தான் சொல்லிட்டேன். ஒரு கட்சியா நீங்க கேக்குறீங்க. எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்லி தான், தோழமை கட்சி. ஆனா யாருடன் நாங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். நன்றி.